Hello everyone, welcome back. இன்னைக்கு நம்ம ரொம்பவே டேஸ்டியான ஃபிஷ் மசாலா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த ஃபிஷ் மசாலா செய்கிறதுக்கு நான் இன்னைக்கு ஒரு 6 துண்டுகள் கொடுவா மீனை கட் பண்ணி க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இது எப்படி செய்கிறதுன்னு பார்த்ததுக்கப்புறம் மீனை பற்றின ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்டை வீடியோட லாஸ்ட்டில் சொல்லியிருக்கேன், அதையும் மிஸ் பண்ணாமல் பார்த்துருங்க. இப்போது இந்த மீனை மேரினேட் பண்ணிக்கலாம். இந்த மேரினேஷனுக்கு நான் இன்றைக்கி 1 ஸ்பூன் மல்லித்தூள், 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், அப்புறம் தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி மீனோடு சேர்த்து பிரட்டிக்க போகிறேன். இதில் நான் அதிகமாக மசாலா சேர்க்கல, ஏன்னா இது மசாலாவும் தனியாகவும் செஞ்சு மீன் அதில் போட போகிறோம் அப்படிங்கிறதுனால நான் மேரினேஷனுக்கு அதிகமாக மசாலா யூஸ் பண்ணலை. இந்த அளவுக்கு போதும். இப்போ இதை இந்த மசாலாவோட மீனையும் சேர்த்து பிரட்டிக்கலாம். நீங்கள் மீன் மேலே மசாலா தூவி விட்டு பெரட்டினாலும் சரி, இல்லை இந்த மாதிரி குலுக்கி விட்டு உங்களால் பெரட்ட முடியும்னாலும் சரி, ஆனால் பெரட்டும் போது ஜாக்கிரதையாக பெரட்டி விடுங்க. எல்லா பக்கட்டும் மசாலா நல்லா கோட் ஆகிற மாதிரி பெரட்டி விட்டுக்கோங்க. எல்லா மீன் மேலேயும் மசாலா நல்லா கோட் ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் அந்த மீனை ஒரு 1/2 மணி நேரத்துலேருந்து 1 மணி நேரம் வரைக்கும் ஊற விட்டுருங்க. அதுக்கப்புறம் இதை நம்ம பொரிச்சிக்கலாம். 1 hour ஆச்சு. இப்போ இந்த ஃபிஷ்ஷை ஷாலோ ஃப்ரை பண்ணிக்கலாம். ஒரு பேனில் தேவையான அளவு எண்ணெய் விட்டு இந்த மீன் துண்டுகளை அது மேலே அடுக்கி ஒரு சைடு வெந்ததுக்கப்புறம் இன்னொரு சைடு பெரட்டி விட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். எண்ணெயெல்லாம் நல்லா எல்லா பக்கமும் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க. ஒரு 2 நிமிஷம் ஆச்சு. ஒரு சைடு வெந்துருச்சு. இப்போது இன்னொரு சைடு ஃப்ளிப் பண்ணிக்கலாம். இன்னொரு சைடு பெரட்டி அங்கிட்டு ஒரு 2 நிமிஷம் வேக விட்டுருங்க. ரெண்டு சைடும் நல்லா வெந்ததுக்கப்புறம் எண்ணெய் வடிச்சிட்டு மீனை எடுத்துடலாம். நல்லா வெந்துருச்சு. இதுவே அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். மசாலா ஜாஸ்தி இல்லைனாலும் டேஸ்ட் யம்மியாக இருக்கும். நம்ம இது கூட கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஃப்ளேவர்ஸ் ஆட் பண்ணி இதை இன்னும் கொஞ்சம் ஃப்ளேவராக ஆக்க போகிறோம். இன்னும் கொஞ்சம் டேஸ்டியாக யம்மியாக ஆக்க போகிறோம். எண்ணெய் வடிச்சிட்டு இந்த மீனை இப்போ தனியாக எடுத்து வச்சுருங்க. அதே எண்ணெயை ஒரு பேனில் சூடு பண்ணிவிட்டு, இல்லை எக்ஸ்ட்ரா எண்ணெய் இன்னும் கொஞ்சம் தேவைப்பட்டுச்சுன்னா அதையும் சேர்த்துக்கிட்டு, ஒரு பெரிய வெங்காயத்தை பொடி பொடியாக கட் பண்ணி இதோட சேர்த்துருக்கேன். வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் நல்லா வதக்கும் போதே இது கூட 3 பச்சை மிளகா, சின்ன சின்னதாக இருக்கனால நான் 3 பச்சை மிளகா எடுத்திருக்கேன். பெருசாக இருந்தால் 1 or 2 போதும். நான் 2ஆக கீறி 3 பச்சை மிளகா இதோடு சேர்த்துட்டு, அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1/2 டீஸ்பூன் அளவு சேர்த்துருக்கேன். இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் எப்போவுமே எண்ணெயில் கொஞ்சம் வதக்குனிங்கன்னா தான் அந்த பச்சை வாசம் போய் நல்லா வாசமாக இருக்கும். இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வதக்குனதுக்கப்புறமேட்டு 2 தக்காளி, சின்ன தக்காளியாக 2 தக்காளியாக பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். அதையும் இதோட சேர்த்து வதக்கிக்கிறேன். நீங்கள் இன்னும் கொஞ்சம் கிரேவியாக வரணும்னு நினச்சிங்கன்னா, இப்போ நான் பண்ண போகிறது கொஞ்சம் ட்ரை ரோஸ்ட்டாக இருக்கும். நல்லா கிரேவியாக வரணும்னு நினச்சிங்கன்னா வெங்காயம் தக்காளியை தனித்தனியாக மிக்சியில் அரைச்சிட்டு கூட சேர்த்துக்கலாம். ரொம்ப நைஸாக அரைக்காட்டியும் ஜஸ்ட் விப் பண்ணுவோம்ல, அந்த மாதிரி அரைச்சிட்டு சேர்த்துக்கோங்க. இப்போ இது கூட 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், காஷ்மீரி சில்லி பவுடர் 1 ஸ்பூன் போட்டிருக்கேன் கலருக்காண்டி, அது இல்லைனா கூட பரவாயில்ல. கரம் மசாலா 1 ஸ்பூன், இந்த வெங்காயம் தக்காளிக்கு தேவையான அளவு உப்பு. மீனில் ஆல்ரெடி உப்பு போட்டிருக்கோங்க, அதனால் உப்பு பார்த்து போட்டுக்கோங்க. மிளகாய்த்தூள், காஷ்மீரி சில்லி பவுடர், கொஞ்சோண்டு உப்பு, அப்புறம் கரம் மசாலா ஒரு ஸ்பூன் போட்டிருக்கேன். இது கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறம் இது கூட கருவேப்பிலை 1 கொத்து, 1/2 மூடி எலுமிச்சப்பழம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக ஒரு 1/4 டம்ளர் தண்ணி தெளித்து விட்ட மாதிரி சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் அது மஷி ஆகணும், அதுக்காண்டி நல்லா அந்த வெங்காயம் தக்காளி கரைஞ்சி வரணும் அப்படிங்கிறதுக்காண்டி சேர்த்துருக்கேன். நல்லா பாருங்கள், சதன்னு ஆயிடுச்சு. கடைசியாக இது கூட 1 டீஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்து பிரட்டி விட்டுக்கோங்க. பிரட்டி விட்டுட்டு இதோட இப்போ நம்ம ஃபிஷ்ஷை சேர்க்க போகிறோம். நான் ட்ரை ரோஸ்ட்டாக தாங்க செய்கிறேன், அதனால் இந்த அளவுக்கு மசாலாவை ட்ரை ஆக்கிட்டேன். நீங்கள் கொஞ்சம் கிரேவியாக வரணும்னு எதிர்பார்த்திங்கன்னா வதக்கிட்டு அரைச்சிட்டு சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த மசாலா அப்படியே அந்த பேனில் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டு மீன் துண்டுகளை வறுத்து வச்சுருக்கோம் இல்லையா, மீன் துண்டு அது எல்லாத்தையும் இது மேலே அடுக்கி ஒரு 2 minutes இல்லை ஒரு 1 minute ஆகுது மூடி வச்சுருங்க. ஒரு 1 நிமிஷம் ஆனதுக்கப்புறமேட்டு இதை ஓப்பன் பண்ணி மீனை ஃப்ளிப் பண்ணி விட்டுக்கலாம், அதாவது திருப்பி போட்டுக்கலாம். அந்த மசாலாவோடு அப்படியே அந்த மீனை திருப்பி போட்டுருங்க.
மீன் நம்ம முன்னாடி சேர்த்தப்போ நல்லா கிறிஸ்பியாக வறுப்பட்டு இருந்திருக்கும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா சாஃப்டாக இருக்கும். அந்த மசாலாவில் அந்த ஈரப்பதம் அந்த ஃப்ளேவர் எல்லாத்தையும் இந்த மீன் அப்படியே அப்சர்வ் பண்ணியிருக்கோம். அந்த ஃப்ளேவரே இப்போ மாறி இருக்கும். பொறுமையாக மீனை வந்து திருப்பி போட்டுட்டு மறுபடியும் மூடி வச்சு ஒரு 1 நிமிஷத்துலேருந்து 2 நிமிஷம் விட்டுருங்க. அவ்வளோதாங்க, ரெடி ஆகிடுச்சு நம்மளோட ஃபிஷ் மசாலா. பாருங்கள், செம்ம கலர்ஃபுல்லாக இருக்குது. இது கூட கடைசியாக மல்லித்தலை தூவி விட்டுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. இதை அப்படியே ஹாட்டாக சூப்பராக சர்வ் பண்ணுங்கள். செம்ம டேஸ்டியாக இருக்கும். எல்லாத்துக்கும் கண்டிப்பாக பிடிக்கும். ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், ரொம்ப யம்மியாக இருக்கும், ரொம்ப சிம்பிளும் கூட. மறக்காமல் ட்ரை பண்ணி பார்த்து உங்கள் ஃபீட்பேக்ஸ் அண்ட் கமெண்ட்டை எனக்கு ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. நம்மளுடைய எக்ஸலண்ட்டான ஃபிஷ் மசாலா ரெடி ஆகிடுச்சு. கமகமான ரொம்ப சுவையான மீன் மசாலாவை எப்படி செய்கிறதுன்னு பார்த்தாச்சு. இப்போது மீனை பற்றின ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட் சொல்லியிருந்தேன் இல்லையா, அதை பார்த்துடலாம். கொடுவா மீன் தான் இன்றைக்கி நம்ம சமைச்சோம். ஸோ கொடுவா மீனை பற்றின ஒரு முக்கியமான விஷயத்தையே நான் இன்றைக்கி சொல்லிடுறேனே. இது வரைக்கும் நீங்கள் எவ்வளோ பெரிய கொடுவா மீனை பார்த்துருப்பீங்கன்னு எனக்கு தெரியாது. ஆனால் உலக ரெக்கார்டின் படி, அஃபிஷியல் வேர்ல்டு ரெக்கார்டின் படி, ஜார்ஜ் பெரிங்கிறவர் 1932 ஜூன் மாதம் 2 பிடித்த 10 கிலோ கொடுவா மீன் தான் உலகத்திலே மிகப்பெரிய கொடுவா மீனாக அங்கீகரிக்கப்பட்டிருக்கு. இந்த அங்கீகாரம் இதுவரைக்கும் முறியடிக்கப்படலை. ஸோ இந்த வேர்ல்டு ரெக்கார்டை நீங்கள் இப்போ பிரேக் பண்ணிங்கன்னா இதோட மதிப்பு எவ்வளோ தெரியுமா? 8 மில்லியன் அமெரிக்கன் டாலர்ஸுங்க. அதாவது இந்திய ரூபாயின் படி 58,90,89,200 ரூபாய். அடேங்கப்பா! இதோட நம்ம வீடியோ முடிச்சுக்க வேண்டிய நேரம் வந்தாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.